இவனை இப்படி அங்க இருக்க மக்கள்லாம் அடிக்கிறதுக்கு காரணம் ஒரு 7 வயது சிறுமிக்கு இவன் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்கான். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல்ல இருக்க குமாரபாளையத்துல ஒரு 7 வயது சிறுமி அவங்க வீட்டுக்கிட்ட விளையாண்டு இருந்திருக்கு. அப்போ அங்க இருந்த ஒருத்தன் அந்த குழந்தைய நோட்டம் விட்டுட்டே இருந்திருக்கான். இப்படி அந்த குழந்தைய நோட்டம் விட்டுட்டு இருந்த அவன் ஒரு கட்டத்துல அந்த குழந்தை கிட்ட போயிட்டு, உனக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிருக்கான். கூப்பிட்டு போய் அந்த 7 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்கான். இப்படி இவன் பண்ணவனே அந்த குழந்தை அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. தனக்கு நடந்த கொடூரத்தை அழுதுகிட்டே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அந்த குழந்தை சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிறுமியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் சிசிடிவில செக் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தைய இப்படி பண்ணவன அந்த ஏரியால இருக்க ஜனங்களும் தேடிட்டு இருந்திருக்காங்க. அதே ஏரியால ஒரு இடிஞ்ச கட்டிடம் இருந்திருக்கு. அந்த கட்டிடத்துல தான் அவன் இருந்திருக்கான். அவன் பேரு பாத்தீங்கன்னா மணிகண்டன். அவனுக்கு 27 வயசு ஆகுது. அவன் சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்தவன். அவன் அந்த இடிஞ்ச கட்டிடத்துல தங்கிட்டு ஒரு வாரமா ஒரு கட்டிட வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கான். இவன் தான் அந்த சிறுமிய இது மாதிரி பண்ணிருக்கான். அந்த ஏரியால இருக்க மக்கள்லாம் இவனை சாத்துன்னு சாத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. அப்ப கூட அந்த ஏரியால இருக்க ஜனங்களாம் அவனை என்கிட்ட கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 7 வயது சிறுமியை இப்படி பண்ணிருக்கான். கொஞ்சம் போலீஸ் லேட்டா வந்திருந்தாங்கன்னா அங்க இருக்க மக்களே அவனை அடிச்சு சாவடிச்சிருப்பாங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.